ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கவே டைம் இல்ல அப்படித்தானே? காலையில சீக்கிரமா எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு நம்மளும் ஒவ்வொரு நாளைக்கு நினைக்கிறோம். ஆனா முடியுதா? கஷ்டம் தான். சோ அதுக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் இனி வரப்போற இந்த டைம்ல பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி வரலுமே நீங்க ஒரே டைம்ல தூங்கி ஒரே டைம்ல எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சோ எந்திரிச்சாலும் அப்படி எந்திரிச்சா கூட பெட்ல இருந்து எந்திரிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இல்ல ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு. ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஐஸ். சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத கவனிங்க. லிசன் பண்ணுங்க. ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு நல்லா டீப் பிரெத் எடுத்து விடுங்க. சோ கண்டிப்பா இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது அடுத்த நாள் வந்துட்டு நான் ஒரு சினிமாக்கு போகணும் இல்ல வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வெக்கேஷன் போகணும் அப்படின்னா டக்குனு நேரமா எந்திரிச்சிடும். ஆனா படிக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் எந்திரிக்கவே முடியல. அப்படிதானே? சோ அப்போ ஒரு நாளைக்கு முன்னாடியே அந்த எக்ஸாம்னால நமக்கு வாங்கக்கூடிய அந்த மார்க் எவ்வளவு நம்ம லைஃபுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அதை யோசிங்க. அதுல இருந்து நமக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுதுன்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சுவீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க பிரெயினுக்கு ரெஜிஸ்டர் பண்ணீங்களா அடுத்த நாள் எனக்கு எக்ஸாம் இருக்கு காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு? அதை முதல்ல பண்ணுங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 5 டைம் சொல்லுங்க, நாளைக்கு எனக்கு இந்த எக்ஸாம் இருக்கு, நான் எந்திரிச்சு படிக்கணும், நான் இவ்வளவு மார்க் வாங்கணும் அப்படிங்கறத ஒரு 5 தடவை ரிப்பீட்டடா உங்க பிரெயினுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க தூங்குங்க. சோ அடுத்தது எப்பவுமே அலாரம் கிளாக் அலாரம் வைக்கிற பழக்கம் எல்லாருக்குமே இருக்கு. சோ போன்ல வைக்கிறத தாண்டி இனிமேல் ஒரு அலாரம் கிளாக் வாங்கி அதை வைங்க. அதை நம்ம படுத்திருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்க மாதிரி வைங்க. அப்பதான் எந்திரிச்சு போய் அதை ஆஃப் பண்ணும்போது நமக்கு தூக்கமும் கொஞ்சம் தெளிஞ்சிடும். சோ யாரெல்லாம் உங்களோட போன்ல எந்த டைமுக்கு அலாரம் செட் பண்ணி வச்சிருக்கீங்க அதை எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் இந்த டிப் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பட்டனை தட்டிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க.